Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 9 of the revised PGTRB syllabus and we are with Designing Syllabus. And the Designing Syllabus நிறைய விஷயம் பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, what are the common types of syllabus? Okay, இந்த ELT அப்படிங்கிற கான்டெக்ட்ல இந்த syllabus போட்டிருக்கேன். It can be applied to other subjects also. என்ன அதனுடைய கண்டென்ட் மாறும் அவ்வளவுதான். Now, one type of syllabus, the first type of syllabus, which is quite common, is structural syllabus. What is it called, teachers? First type? Structural syllabus. Okay, அப்படினா, it is focusing on the structure. இப்போ நம்ம மாணவர்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் சொல்லி கொடுக்கணும். ஓகே, அப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் கிராமர் ரூல்ஸ், ஒரு லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னு வரும்போது அதோடைய பேசிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராமர் ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். அப்ப இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த கிராமட்டிக்கல் விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதே நேரத்துல அந்த ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது we speak in terms of form. அந்த ஃபார்ம் என்ன, அப்புறம் அதை அக்யூரேட்டா நம்மளால சொல்லி கொடுக்க முடியுதா அப்படின்னு அதை ஃபோக்கஸ் பண்றது தான் ஸ்ட்ரக்சரல் சிலபஸ். அதற்கு அடுத்தது ஃபோக்கஸிங் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா லாங்குவேஜ் ஃபங்க்ஷனை ஃபோக்கஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கான்செப்ட், அந்த பேசிக் கான்செப்டை நம்ம எப்படி பயன்பாட்டியல்ல கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது தான் the second type of syllabus called functional notional syllabus. For example, இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நம்ம ரூல்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டோம், அது வந்து ஸ்ட்ரக்சரல் சிலபஸ்ல. அடுத்தது ஃபங்க்ஷனல், நம்ம கத்துக்கிட்ட ரூல்ஸை வச்சு நம்மளுடைய ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல நம்ம லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸை வந்து சரியா என்ன பண்ண முடியும், பேச முடியுதா. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் வி ஏபிள் டு what is a request certain things, are we able to suggest something, or are we able to give opinion in real life using the language. Okay, அந்த அப்ளிகேஷன் பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபங்க்ஷனல்னு சொல்றோம். அடுத்தது நோஷனல். நோஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா the time and the frequency of delivery. இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியது தான் ஃபங்க்ஷனல் நோஷனல் சிலபஸ். அதற்கப்புறம் the third one is called situational syllabus. Situational syllabusனா it is based on day to day life. நம்மளுடைய சிலபஸ் வந்து டே டு டே லைஃபுக்கு பயன்படுவது போல அமைக்க வேண்டும். ரியல் லைஃப் சிச்சுவேஷனுக்கு நம்ம இந்த மாணவர்களை எப்படி தயார்படுத்துறோம், அதுக்கான கண்டென்ட் உள்ள இருக்குதா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னு வந்தீங்கன்னா கிராமர் ரூல்ஸா டீச் பண்ணாம இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி ஃப்ரேசஸ் பயன்படுத்தணும், என்ன மாதிரி சென்டென்சஸ் பயன்படுத்தணும், இங்க இம்பரேட்டிவ் டீச் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி என்ன கிராமர் ஐட்டம் இந்த இடத்துல தேவைப்படும் அப்படின்னு அந்த கான்டெக்ஸ்டுக்கு தேவையானது. ஃபார் எக்ஸாம்பிள், கான்டெக்சுவல் vocabulary, கான்டெக்சுவல் எக்ஸ்பிரஷன்ஸ், கான்டெக்சுவல் டயலாக், அதே மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்றது அதுதான் சிச்சுவேஷனல் சிலபை. Are you there with me, teachers? இது புரிஞ்சுதா? அடுத்தது டாஸ்க் பேஸ்டு சிலபஸ். டாஸ்க் பேஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த டாஸ்க் மூலியமாக we make the student ready for life. அவனை வந்து நல்ல புரிதலை ஏற்படுத்துவதற்காக செய்யக்கூடியது. ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய டாஸ்கை நம்ம அப்படியே என்ன பண்ண போறோம், லாங்குவேஜ் லேர்னிங் குள்ளர சிலபஸா கொண்டு வரோம். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பிரிட்ஜ் கோர்ஸ்னு ஒண்ணு வச்சிருக்கோம். பிரிட்ஜ் கோர்ஸ் சிலபஸ் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன மாதிரி விஷயம் பிரிட்ஜ் கோர்ஸ்ல டீச் பண்ணுவோம். இப்போ நம்ம அவன் வந்து தமிழ் மீடியத்துல இருந்து நம்ம ஹையர் எஜுகேஷன் வரும்போது இங்கிலீஷ் as a மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். அப்ப அந்த அந்த காலேஜ் சினாரியோ அதுக்குள்ளார பிரின்சிபல்கிட்ட என்ன மாதிரி பேசணும், ஒரு வைஸ் பிரின்சிபல்கிட்ட என்ன மாதிரி பேசணும், ஹெச்ஓடிட்ட என்ன மாதிரி பேசணும், டீச்சர்ஸ்ட என்ன மாதிரி பேசணும், கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், இல்ல இங்க இருந்து வெளியில போறீங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல என்ன மாதிரி லாங்குவேஜ் பயன்படுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிபிக் டாஸ்க் கொடுத்து ரோல் பிளே மாதிரி கொடுத்து என்ன பண்ண போறோம், we will prepare the man or the man for life. அடுத்தது ஸ்கில்ல ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ல அவனுக்கு கத்துக் கொடுக்க வேண்டும் என்ற முனைப்போடு நம்ம என்ன பண்ணுவோம், சிலபஸை ஃப்ரேம் பண்ணுவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் இங்கிலீஷ், அகாடமிக் இங்கிலீஷ், மீடியா இங்கிலீஷ். மீடியாவுக்கு அவனை ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான கண்டென்ட், கோர்ஸ் கண்டென்ட், அந்த ஸ்கில் செட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிசினஸ் கம்யூனிகேஷனா என்ன எழுதுவீங்க, அந்த லெட்டர் ரைட்டிங் அதுல இருக்கும், மெமோ ரைட்டிங் இருக்கும், அப்புறம் மினிட்ஸ் டேக்கிங், நோட் டேக்கிங் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் போட்டு அந்த ஒரு இண்டஸ்ட்ரி ரெடியா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு என்ன ஸ்கில் செட் எல்லாம் தேவைப்படும் அதெல்லாம் கொடுப்போம். பப்ளிக் ஸ்பீக்கிங் அந்த மாதிரிலாம் கொடுப்போம். அப்ப ஸ்கில் பேஸ்டு சிலபஸ்ன்னு இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது எவால்விங் அப்படிங்கும்போது லேர்னர் சென்டர்டு சிலபஸ். அந்த லேர்னரை நம்ம மையப்படுத்தி இதுல வந்து இது வந்து கொஞ்சம் நான் கன்ஃபார்மிஸ்ட் மோட்ல இருக்கும். அப்படியே ட்ரெடிஷ்னல் இல்லாம நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களை யோசிச்சு நம்ம சிலபஸ் கான்ஸ்டன்டா மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இது கொஞ்சம் டெஸ்டிங்க்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ரைட், இப்போ நம்ம ஒரு எஃபெக்டிவா ஒரு சிலபஸ் இருக்கணும்னா ஒரு 5 விஷயம் வந்து ஒரு 6-7 விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. அது 5வது டாபிக்கா போட்டிருக்கேன். What are the things that are very important for a syllabus design to be effective? அப்படிங்கும்போது நம்பர் 1, ரெலவென்ஸ். நம்முடைய சிலபஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ரெலவெண்டா இருக்கா, அவனுக்கு வாழ்க்கைக்கு எவ்வாறு உதவ போகிறது, does it fulfill the practical needs of the students? That is number 1. Number 2, is the syllabus having clarity? அவனுக்கு ஒரு புரிதலை கொடுப்பதை போல இருக்கிறதா, அதுவே புரிதலுக்கான ஒரு விஷயமா இருக்கா, கிளியரான விஷயமா இருக்கா. நம்பர் 3, is the syllabus coherent, connected or disconnected-ஆ வச்சிருக்கோமா, இல்ல கனெக்டடா, ஒண்ணுக்கு அப்புறம் அடுத்தது, இதுக்கப்புறம் இது அப்படிங்கிற மாதிரி கொஹிரண்டா லாஜிக்கல் ப்ரோக்ரஷனை என்ஷூர் பண்ண மாதிரி வச்சிருக்கிறோமா. நம்பர் 4, and the flexibility. நம்ம வந்து ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறோம், இருந்தாலும் சம்டைம் we can be flexible. ஒரு போயம் நடத்துறோம், அதுக்கப்புறம் ஒரு ப்ரோஸ் நடத்திட்டு திருப்பியும் ஒரு போயத்துக்கு போகலாம், அல்லது ஒரு ஷார்ட் ஸ்டோரி போகலாம், இல்ல ஸ்டூடெண்ட் சார் எங்களுக்கு ஒரு நாவல் நடத்துங்க சார் அப்படின்னா நீங்க மாத்தி போறது அளவுக்கு ரெடியா இருக்கணும். அதே நேரத்துல there should be a fine balance of the various elements which are needed for life. இப்போ ELT அப்படின்னு எடுத்தீங்கன்னா ELT-ல வந்து லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணாம வெறும் ரைட்டிங்கை மட்டும் நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த சிலபஸ் இஸ் நாட் குட் சிலபஸ். ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் எல்லாத்தையும் பண்ணணும். அதே நேரத்துல there should be transparency. டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா இதுதான்டா தம்பி நடத்த போறோம், இப்படிதான் நடத்த போறோம், இதுக்கான கோல் என்ன அப்படிங்கிற மாதிரி சிலபஸை ஃப்ரேம் பண்ணி அவன் கையில கொடுத்துரும். These are the method, this is the evaluation pattern. எதுவுமே நாங்க சொல்லாம நாங்க பாட்டுக்கு செய்வோம் அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்பரண்ட் சிலபஸே கிடையாது. Okay, what teachers? Shall we move on to the next one? Yes, sir. Next one, what are the steps involved in designing a syllabus? அதுக்கு ஒரு 7 ஸ்டெப் இருக்கு. How many steps are there? There are 7 steps in designing a syllabus. அப்போ ஒரு சிலபஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? We have to conduct need analysis. இது தேவையா, எது தேவை அப்படின்னு அவன்கிட்ட கேட்கணும். மாணவனை உட்கார வச்சு கேட்கணும். அப்ப அந்த நீடை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து தான் நிறைய மெத்தட் சொன்னோம். அந்த மெத்தடெல்லாம் ஒருவேளை அவனை உட்கார வச்சு நேரா கேட்கலாம் கிளாஸ் ரூம்ல, தம்பி உனக்கு என்னடா தேவைப்படுது வாழ்க்கையில அது அவன் வந்து சில நேரத்தும் சொல்ல தெரியாது, பிகினர் இல்லையா. அப்ப அவனுடைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, சார் அவனை வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ரெடி பண்ணுங்க சார், அவனுக்கு வேலை உடனே கிடைக்கணும் சார், நல்ல இங்கிலீஷ் பேசணும் சார் அப்படின்னு சொன்னா இதுக்கு தகுந்தாப்புல சிலபஸ் நம்ம நீடை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப இந்த நீடை பேஸ் பண்ணி நீட் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணிட்டோம். இப்ப இந்த நீட் அனாலிசிஸ் போட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நமக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம், we have to define the objective. அப்புறம் we have to select the content, அப்புறம் organize and sequence content, and then we have to plan teaching and learning activity. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நம்ம டீச்சிங் பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ், நிறைய கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது தனி டாபிக் கொடுத்துருக்காங்க. அப்போ அசஸ்மெண்ட் அங்கே பார்ப்போம். பட் வாட் இஸ் அசஸ்மெண்ட் அப்படிங்கும்போது அசஸ்மெண்ட்டை நம்ம ஸ்டூடெண்ட்டுடைய ப்ராக்ரஸை கண்காணிப்பதற்காக அதை நம்ம பார்ப்பதற்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம் தான். அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கோர்ஸுடைய எண்டில் பண்ணுவோம். இட் இஸ் கால்ட் சம்மேட்டிவ்.
evaluation, assessment, or அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அவன் அசஸ் பண்ணிட்டே வருவான். இட் இஸ் கால் formative assessment or ongoing assessment, summative assessment or final assessment. ஏன் அப்ப ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ல என்னென்னலாம் வரலாம், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ல என்னென்னலாம் வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு சிலபஸ் நம்ம முடிக்கும் பொழுது we have to have a review, and sometime the need arises, we need to revise the syllabus based on the feedback. Is the idea clear, teachers? Okay. அடுத்தது why syllabus design matters in ELT. syllabus design எதுக்கு சார் அப்படின்னா, to ensure systematic goal oriented teaching. நம்மளுடைய டீச்சிங் வந்து சும்மா ரேண்டமா இருக்க கூடாது, சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும், ஒரு கோலை நோக்கி போகணும். அதுக்கு டிசைனிங் சிலபஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதற்கு அடுத்தது இட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ். ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். அதுக்கப்புறம் இட் வில் சப்போர்ட் லேர்னர் மோட்டிவேஷன். எப்படி சார் அப்படின்னா, அந்த கோர்ஸ் அப்ஜெக்டிவ் இருக்கு, அப்ப அந்த அப்ஜெக்டிவ் மைண்ட்ல வச்சுட்டு அவனும் படிக்க ஆரம்பிப்பான், அவனும் மோட்டிவேட் ஆகும். ஓகே, இந்த கோர்ஸ் முடியும் பொழுது நம்ம இதெல்லாம் கத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதை கத்துக்க முயற்சி பண்ணுவோம். சைட் ஆஃப் த டீச்சர், the teacher will also keep this in mind. இதை நம்ம சொல்லி கொடுக்கும் போது இதெல்லாம் அவன் கத்திருக்கணும். அதே நேரத்துல தியரியையும் பிராக்டிஸையும் என்ன பண்ணணும், இணைத்து கொண்டு போகக்கூடியது. அதனால டிசைனிங் சிலபஸ் இஸ் a very important activity in ELT. Okay, what teachers? அவ்வளவுதான். We have come to the end.